மகாத்மா காந்தி தொடங்கி நேரு, அன்னை இந்திரா காந்தி அவர்களின் கொள்கை ஈர்ப்பால் பெருந்தலைவர் காமராஜன் மீது தீராத பற்று கொண்டு குற்றால சாரலாய் காங்கிரஸ் பேரியக்கம் அனைத்து தலைவர்களும் அறிந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றி சிறுபான்மை நலத்துறை முன்னாள் நலத்துறை ஆணையராக இருந்து சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக காங்கிரசுடைய வழக்கறிஞர் அணியின் சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தினுடைய இந்த அருமையான விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர், அன்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே, முன்னிலையேற்றிருக்கின்ற சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, துவக்க உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அன்பிற்குரிய தம்பி சந்திரமோகன் அவர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற காந்திய சிந்தனையாளர் பாஸ்கர் அவர்களே, நன்றியுரை சொல்வதற்காக காத்திருக்கின்ற வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற வழக்கறிஞர் அருணாச்சலம் அவர்களே, வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் மதுரை மாரியப்பன் அவர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாநில நம்முடைய முன்னணி அமைப்புகளுடைய தலைவர்கள், வழக்கறிஞர் அணியினுடைய பொறுப்பாளர்கள், இங்கே திரளாக வந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நண்பர்கள், இன்று தமிழக காங்கிரசினுடைய அறக்கட்டளை வழங்குகின்ற கல்வி உதவியை பெறுவதற்காக வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், அவர்களை அழைத்து வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், அவருடைய பெற்றோர்கள், நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கால குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே பெயர் சொல்லி அழைப்பதற்கு தகுதியான என் அருமைக்குரிய நண்பர்கள் பலர் இருந்தாலும் கூட என்னால் அவர்களை எல்லாம் அழைக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன் என்பதையும் நான் வருத்தத்தோடு குறிப்பிட ஆசைப்படுகிறேன். இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும், அது உருவான வரலாற்றையும், அது நமக்கு தந்திருக்கின்ற பெருமைகளை பற்றியெல்லாம் மிக விளக்கமாக சொன்னார்கள். துவக்க உரை ஆற்றிய நம்முடைய அன்பிற்குரிய தம்பி சந்திரமோகன் அவர்கள் இந்த அரசியல் சாசன சட்ட தினம் எப்படி உருவானது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு சொன்னார்கள். 1949 ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் 26ஆம் நாள் நம்முடைய அரசியல் சாசன சட்ட பேரவை, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அந்த அரசியல் சாசன சட்டத்தை படிமத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அதை பரிந்துரைக்க செய்கின்ற நாள் தான் இந்த நவம்பர் 26. இதுல அம்பேத்கரை பற்றி நம்முடைய பாஸ்கர் அவர்கள் சொன்னார்கள். அதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மாபெரும் சட்ட நிபுணர் என்பதிலும், உலகத்தினுடைய அரசியல் சாசன சட்டங்களை எல்லாம் படித்து அவற்றில் இருக்கின்ற தகுதியான விளிமியங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர் என்பதிலும், இந்தியா போற்றி புகழப்படுகின்ற ஒரு அற்புதமான ஆளுமை என்பதிலும்
இந்த அரசியல் சாசன சட்டம் அவரால் வடிவமைக்கப்பட்டது என்பதிலும் நமக்கு ஒரு நாள் மாற்று கருத்தில்லை. அந்த பெருமையை நாம் அவருக்கு முழுமையாக தருவதற்கு காங்கிரஸ் கட்சி என்றுமே தயாராக இருக்கிறது. அந்த பெருமையை அவருக்கு வழங்கியது காங்கிரஸ் கட்சி தான் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாம் மீண்டும் நினைவூட்ட. இந்த அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைப்பதற்கு போது வெளிநாடுகளில் இருந்து வழக்கறிஞர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆலோசனை சொல்லப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து, உலக நாடுகளில் மிகப்பெரிய அரசியல் சாசன சட்டங்கள் செயலாக்கத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகள், ஜனநாயகத்தினுடைய மூத்த குடியரசுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே இருக்கின்ற அரசியல் சாசன சட்ட வழக்கறிஞர்களை கொண்டு வந்து அவர்களை வைத்துத்தான் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஒரு பட்டியலை தயார் செய்கின்ற போது, காந்தியடியிடம் கொண்டு அதை கொடுக்கின்ற போது காந்தியடிகள் அந்த பட்டியலையே பார்க்கவில்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அம்பேத்கர் இருக்கின்ற போது இவர்களெல்லாம் எதற்கு என்று கேட்டவர் தான் மகாத்மா காந்தி. அதனுடைய தலைவராக வருவதற்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில எலெக்ட் ஆகி வரணும். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில மெம்பராக இருந்தால்தான் அதற்கு தலைவராக இருக்க முடியும். அந்த சூழ்நிலையில அன்றைக்கு ஒன்றுபட்ட வங்கத்தில் இருந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அரசியல் சாசன சட்டசபைக்கு தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த இயக்கம் காங்கிரஸ் பெரிய இயக்கம். அதற்கு பிறகு தேசம் இரண்டாக பிரிந்த போது அந்த பகுதி பாகிஸ்தானோடு போயிட்டு அம்பேத்கருடைய பதவி அதனால் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது என்று சொன்னால், மகாராஷ்டிரா மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினரை ராஜினாமா செய்ய சொல்லி அந்த இடத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நிறுத்தி வைத்து அதன் மூலமாக வெற்றி பெற்று ஒன்று அமர வைத்து காங்கிரஸ் பெரிய அதனுடைய விடவுதான் ஒரு அருமையான அரசியல் சாசன சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார். என் அருமை நண்பர்களே, இன்று நாம் பேசுகிறோம், இந்த நாட்டில் யாருடைய ஆட்சி நடக்கிறது? யாராவது நம்முடைய குழந்தைகளிடம் கேட்டால் இன்னைக்கு மோடி ஆட்சி நடக்கிறது என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்கிறது, அல்லது தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது என்று சொல்வார். இந்த அவரே என்று திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார். நாம் எல்லோரும் ஒரு 50 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாட்டிலே உள்ளபடியே யாருடைய ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறது, ரூல் ஆஃப் லா. இந்த சட்டம் தான், இந்த அரசியல் சட்டம் தான் இன்று நாம் எல்லோரும் இப்படி கூடி உட்கார்ந்து பேசுவதற்கான உரிமைகளை நமக்கு தந்திருக்கிறது. இந்த சட்டத்தின் படிதான் மோடி பிரதமராக இருக்கிறார். இந்த சட்டத்தின் படிதான் ஒரு மலைவாழ் மக்களாகிய முர்மு இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறார். இந்த நாட்டில் 30 முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், மாநில ஆளுநர்கள் இருக்கிறார்கள், உச்சநீதிமன்றம் இருக்கிறது, உயர்நீதிமன்றம் இருக்கிறது, பாராளுமன்றம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருக்கிறது, மனித உரிமைகள் ஆணையம் இருக்கிறது, இப்படி பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, நான் பழகுகிற மதத்தை கொண்டாடுகிற உரிமை எனக்கு இருக்கிறது. இப்படி எல்லாம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் இந்த அரசியல் சாசன சட்டத்தில் இருந்துதான் வருகிறது. இந்த சட்டம் மட்டும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சட்டம் இன்று இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்கள் சற்று யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே நலிந்தவர்கள், மெலிந்தவர்கள், இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்கள், இந்த நாட்டில் வாழ வகையற்றவர்கள், சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான உரிமையும் இந்த நாட்டிலே இருந்திருக்காது. நாம் எல்லோரையும் இன்று ஒரு வாக்குரிமை கொடுத்து இந்த நாட்டிலே இருக்கின்ற 130 கோடி மக்களும் ஒரே நிறை, ஒரே முறை, எல்லோரும் இந்நாட்டின் மன்னர் என்று நாம் இன்று மார்கட்டி சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த உரிமைகளை பெற்று தந்ததுதான் இந்த அரசியல் சாசன சட்டம். ஒரு அரசியல் சாசன சட்டம் மட்டும் இருந்தாலே பெருமை இல்லை. ஹிட்லர் கூட ஒரு அரசியல் சாசன சட்டம் வைத்திருந்தார். சதாம் ஹுசேன் கூட ஒரு அரசியல் சாசன சட்டம் வைத்திருந்தார். ஆகவே merely having a constitution itself will not give the country any special privilege. அதைத்தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி சொல்கிறார்,
அந்த அரசியல் சாசன சட்டத்தை தருகின்ற போது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை இங்க இருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களுக்காக நான் ஆங்கிலத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் சொல்லுகிறார், however good a constitution may be, it is sure to turn out bad because those who are called to work it happen to be a bad lot. However bad a constitution may be, it may turn out to be good if those who are called to work it happens to be a good lot. அரசியல் சாசன சட்டம் எவ்வளவு நல்ல சட்டமாக இருந்தாலும், அது எவ்வளவு அருமையான பிரிவுகளை கொண்டிருந்தாலும், அதை கையாளக்கூடியவர்கள் மோசமாக இருந்தால் அந்த அரசியல் சாசன சட்டத்தால் எந்த நன்மையும் வராது. அதனால் தீமைகள் தான் வரும். அரசியல் சாசன சட்டத்திலே குறைபாடுகள் இருந்து அது சரியானவர்கள் கையிலே கையாளுந்தால் அதனால் நன்மை வரும். அதுதான் நண்பர்களே இது நடக்கிறது. இந்த அரசியல் சாசன சட்டம் இந்தியாவிலே தவறானவர்களுடைய கையிலே மாட்டிக்கொண்டிருப்பதுதான் இந்திய நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம். இன்னைக்கு காலையிலே பாராளுமன்றத்திலே இந்த விழா நடக்கிறது. அரசியல் சாசன சட்ட தினம். அங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் யார் உட்கார்ந்து இருக்கிறார்? RSS இயக்கத்தினுடைய முழுநேர தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜனாதிபதி, நம்முடைய பிரதமர், நம்முடைய சபாநாயகர், இவர்கள் எல்லோரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நமக்கு அதை பற்றியெல்லாம் வருத்தம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் இன்று அரசியல் சாசன சட்டத்தினம் கொண்டாடுகிறார்களே என்று நாம் மகிழ்ச்சியடை தான் நடக்கிறோம். ஏனென்றால் அந்த அரசியல் சாசன சட்டம் வந்த போது இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அரசியல் சாசன சட்டத்திலே ஆன்மாவே இல்லை என்று RSS இயக்கம் சொன்னது. there is no soul in it என்று சொன்னது. பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு படிவம் கூட அதிலே இல்லை என்று சொன்னது RSS. இந்த அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னது RSS இயக்கம். அதனால் அரசியல் சாசன சட்டம் அந்த மூவர்ண கொடியை எங்கள் தலைமையகத்திலே ஏற்ற மாட்டோம் என்று சொல்லி 10-15 ஆண்டுகள் வரை அவர்கள் தேச கொடியே அவர்கள் ஏற்றுவதில்லை. உயிர். அதனால் அந்த அரசியல் சாசன சட்டம் அங்கே கொண்டாடப்படுகின்ற போது அவர்கள் வெளியே நிற்கிறார்கள். இந்த அரசியல் சாசன சட்டம் வேண்டாம் என்று சொன்னவர்கள், இதில் ஆன்மா இல்லை என்று சொன்னவர்கள் அதை கொண்டாடுகின்ற விழாவிலே மேடையிலே இருக்கிறார்கள். இதுதான் நண்பர்களே விதியினுடைய சதி என்று நம்முடைய ஆட்கள் சொல்றார். இதுதான் இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி. ஆனால் இந்த அரசியல் சாசன சட்டம் யார் கையிலே இருந்தாலும் அந்த அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குவதற்காக பெரும் தியாகத்தை செய்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திலே அதற்கான விழாவை எடுக்கிறோம். இந்த விவாதங்களை பற்றிலாம் சொன்னால் பாஸ்கர் சற்று கற்பனை செய்து பாருங்கள். 3 வருடம் வாதித்திருக்கிறார்கள். இந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குவதற்காக 3 ஆண்டுகள் இடைவிடாமல் வாதித்திருக்கிறார்கள். இரவு 1 மணி 2 மணி வரை பேசியிருக்கிறார்கள். அந்த அவையில் இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். முரண்பாடுகளின் மொத்த கூட்டம் அது. இந்துஸ்தானி பேசாதவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, அவர்கள் இந்த நாட்டிலே இருக்க விடமாட்டோம் என்று சொன்ன இந்தி வெறியர்கள் அந்த அவையிலே இருந்தார்கள். சனாதனிகள் என்று அழைத்து தங்களை பெருமைப்பட்டுக் கொள்கிறவர்கள், இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். மாநிலங்களே இருக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் அங்கே இருந்தார்கள். மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது என்று சொன்னவர்கள் அங்கே இருந்தார்கள். மாநில உரிமைகளை பேணியவர்களும் அங்கே இருந்தார்கள். சிறுபான்மை மக்கள் இருந்தார்கள். இப்படி முரண்பட்டவர்கள், கருத்துக்களிலே மாறுபாடுபட்டவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து எல்லோரும் விவாதித்து கடைசியில் தங்கள் வேறுபாடுகளை மறந்து எல்லோரும் ஒற்றுமையாகி ஒரு அருமையான புத்தகத்தை, ஒரு அரசியல் சாசன சட்டத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு பாராளுமன்றத்தை 10 மணி நேரம் ஒழுங்காக நடத்த முடியவில்லை. ஒரு பாராளுமன்றத்திலே 5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு விவாதத்தை எல்லா உறுப்பினர்களையும் உட்கார வைத்து அவர்கள் மத்தியிலே ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமையான ஒரு உருப்படியான ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு துப்பில்லாத நாட்களில் தான் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சட்டத்தை உருவாக்கியவர்கள் 3 வருடங்கள் பலவிதமான கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் தேசத்தின் நலன் கருதி, நாட்டின் பொது நலன் கருதி
தங்களுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுத்து தங்களுடைய கருத்துக்களிலே பிடிவாதம் செய்யாமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்துக் கொண்டு ஒரு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், என் அருமை நண்பர்களே, இதனுடைய முழு பெருமையும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு மட்டும்தான் உடைய ஒழிய வேறு எந்த இயக்கத்திற்கும். இன்றைக்கு இதை போன்ற ஒரு சட்டம் உருவாக்க முடியுமா? இன்றைக்கு ஒரு அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே, இன்னைக்கு RSS பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் இன்று வெளியே சொல்வதற்கு தயங்கினாலும் கூட சில மாதங்களுக்கு முன்பு வரை இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அந்த அவையிலே யார் இருப்பார்கள்? அந்த அவை எப்படிப்பட்ட அவையாக இருக்கும்? ஆகவேதான் இந்த கிடைத்திருக்கிற கான்ஸ்டிடியூஷன் 106 முறை இதை திருத்தி இருக்கிறோம். 42வது அமெண்ட்மெண்ட் பற்றி சொன்னார். அன்றைக்கே இந்த சட்டத்தை ஏற்றியவர்கள் இந்த சட்டத்தினுடைய நெகிழ்ந்த தன்மை, இது ஒரு நாளும் தான் நினைத்ததைத்தான் நடத்த வேண்டும் என்று இந்த சட்டத்தை சொன்னவர்கள் நினைக்கவில்லை. காலம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், புதிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கின்ற போது இந்த அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதற்கான ஏற்பாட்டை இந்த அரசியல் சாசன சட்டமே செய்து தந்திருக்க போய்தான் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 1976 விட்டு போன தாற்பயங்களை சோசியலிஸ்ட் செக்குலர் ரிபப்ளிக் என்கிற அந்த அருமையான சட்ட திருத்தத்தை செய்தார். என் அருமை நண்பர்களை ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன். சிகாகோ பல்கலைக்கழகம் 1760 2020 வரை உலகத்திலே இருக்கிற எத்தனை அரசியல் சாசன சட்டங்கள் இருக்கிறது என்கிற வரலாற்றை ஆராய்ந்து அவர்கள் 800 அரசியல் சாசன சட்டங்களை அவர்கள் எடுத்து ஆராய்ந்தார்கள். இந்த 800 அரசியல் சாசன சட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது ஒரு 600 அரசியல் சாசன சட்டங்கள் அவைகள் வழக்கில் இருந்து அவைகள் வழக்கில் ஒளிந்து போய்விட்டன. They were not no more in practice. They were not no more enforced. ஒரு 160 அரசியல் சாசன சட்டங்கள் was suspended. தற்காலிகமாக அந்த நாட்டினுடைய ராணுவ ஆட்சி நிறுத்தி வைத்து விட்டது. ஒரு 117 நாடுகளில் மட்டும்தான் ஒரு அரசியல் சாசன சட்டம் செயல்பட்டது. அதை கணக்கு போட்டு பார்க்கின்ற போது ஒரு அரசியல் சாசன சட்டத்தினுடைய சராசரி வயது 17 ஆண்டுகள் தான். The average year of a constitution was only 17 years. ஆனால் சில அரசியல் சாசன சட்டங்கள் தங்களுடைய முதல் பிறந்த நாளை கூட பார்க்கவில்லை. முதல் நாள் பிறந்த நாளை பார்ப்பதற்குள்ளே அந்த நாட்டில் ராணுவ ஆட்சி. நம்முடைய நாட்டை சுற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மோடு சுதந்திரம் பெற்ற இலங்கை, நம்மோடு சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான், நம்மோடு சுதந்திரம் பெற்ற பங்களாதேஷ், நம்ம பக்கத்தில் இருக்கின்ற மியான்மார், இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜனநாயக உரிமைகள், இந்த நாட்டிலே இருக்கின்ற மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள், அங்கே அரசியல் சாசன சட்டத்தின் செயல்பாடு, அங்கே ராணுவத்தினுடைய ஆதிக்கம், இவற்றையெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால்தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் எவ்வளவு அற்புதமான ஆவணம் என்கிற அந்த பெருமை. ஆகவே இந்த நல்ல நாளிலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்துக்கள், எதிர்காலத்திலே நமக்கு இருக்கின்ற சவால்கள், இந்த அரசியல் சாசன சட்டத்தை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு, இதை முடக்குவதற்கு, இதை செயல்படாமல் தடுப்பதற்காக இருக்கின்ற சதிகள், உருவாகின்ற சதிகள். இப்பொழுது ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அரசியல் சாசன சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ண போறதில்லை, அதை திருத்தாமலேயே அந்த அரசியல் சாசன சட்டத்தை உடைக்க முடியும் என்கிற புதிய சித்தாந்தம். பாராளுமன்றத்திலே உருவாகிற சட்டங்களுக்கு நீதிமன்றங்கள் மூலமாக அவர்கள் பெற்றுக் கொள்கிற ஒப்புதல், நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள், அரசியல் சாசன சட்டத்தினுடைய செயல்பாடுகளை காப்பாற்ற வேண்டிய டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்னைக்கு வழக்கறிஞர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். I am also a lawyer. சொல்லல, ஆனா no more practicing. ஆனா இந்த நாட்டில் நீதித்துறையை பார்த்தால் நமக்கு எவ்வளவு பயமாக இருக்கிறது. ஒரு ஹைகோர்ட்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு நீதிபதி தன் முன்னாலே உட்கார்ந்து இருக்கின்ற வழக்காடுகின்ற பெண் வழக்கறிஞரை பார்த்து கேட்கிறார். எதிராக ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறார். ஒரு பெண் வழக்கறிஞர் ஆஜராகிறார். பெண் வழக்கறிஞர் பேசும்போது சொல்லுகிறார், I know what he wants to do. அவர் என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியும், அவருடைய திட்டம் என்னவென்று எனக்கு தெரியும் என்று ஆர்கியூ பண்றார். உடனே இந்த நீதிபதி சொல்றாரு,
கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன அண்டர்வேர் போட்டிருக்காருன்னு சொல்லுவீங்க போல இருக்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து பெஞ்சில் உட்கார்ந்து அவர் கேட்கிற கேள்வி, இவர்கள் தான் இந்த அரசியல் சாசன சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய கடமையை தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள், இவர்களைத்தான் நாம் போய் மயிலாட் என்று அழைக்கிறோம், இவரைத்தான் நாம் மயிலாடு என்று அழைக்கிறோம். நான் கேட்டேன், அவங்க வந்து இப்போ வந்து நம்முடைய அரசியல் சாசன சட்டம் அவங்களெல்லாம் இம்பீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, அவங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியாது, இம்பீச் தான் பண்ணணும். நான் வந்து நம்முடைய நீதியரசர்கள் தலைமை நீதிபதி உச்ச நீதிபதி தலைமை நீதிபதியை கேட்கிறேன், இதை போன்ற நீதிபதிகளை ஒரு 6 மாதம் அவர்கள் பெஞ்சில் உட்காரக்கூடாது என்று சொல்வதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தில் இல்லையா என்று கேட்கிறேன். ஏன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் உயர் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை இனிமேல் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தான் இன்றைக்கு வந்து அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அவர் கொடுத்திருக்கிற விளக்கம் இருக்கிறது அல்லவா, வாட் இஸ் செக்குலரிசம், வாட் இஸ் சோசியலிசம் என்பதற்கு நம்முடைய தலைமை நீதிபதி இன்று கொடுத்திருக்கிற அந்த விளக்கம் இருக்கிறதே, அவர் சுப்பிரமணிய சாமி அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார், உங்களுடைய மோட்டிவ், உங்களுடைய நோக்கத்திலே நேர்மையிலே என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை வந்து தலைமை நீதிபதி வச்சிருக்கிறார். நீங்க என்ன செக்குலரிசத்தில் என்ன தவறு? செக்குலரிசம் என்பது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலிஜன்ஸ், நம்முடைய தலைமை நீதிபதி கொடுத்திருக்கிற விளக்கம். சோசியலிசம் என்பது preventing exploitation, all exploitation, social, political and economic, மக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் சுரண்டலை தடுப்பதுதான் சோசியலிசம். இது ஏன் இருக்கக்கூடாது நீ சொல்ற, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாங்கள் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறோம், அன்னை இந்திரா காந்தி அவர்கள் செய்தது 100 விழுக்காடு முழுக்க முழுக்க சரி என்று இது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்று வந்திருப்பது இந்த அரசியல் சாசன சட்ட நாளிலே நமக்கு கிடைத்திருக்கிற வெகுமதி என்று எண்ணுகிறேன். எனவே என்னுடைய அருமைக்குரிய நண்பர்களே, இன்று எதிர்காலம் என்பது மிக சவாலான நேரம். தேர்தல்கள் எப்படி நடத்தப்படுகிறது என்று பார்க்கின்ற போது நமக்கு இனிமேல் தேர்தல்களில் எல்லாம் அவர்கள் யார் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் தேர்தல் முடிவுகளை பார்த்த ஐயங்கள் நமக்கு வருகிறது. இப்படி காலத்தின் சூழலிலே அரசியல் சாசன சட்டத்தினுடைய விழுமியங்களை காப்பாற்ற வேண்டுவதற்காகத்தான் இந்த தேசத்திலே ஒரு இளைஞர் தன் கையிலே எப்படி கிறிஸ்தவர்கள் விவிலியத்தை கையிலே பிடிக்கிறார்களோ, எப்படி இந்துக்கள் பகவத்கீதையை கையிலே பிடிக்கிறார்களோ, எப்படி இஸ்லாமியர்கள் குரானை கையிலே பிடிக்கிறார்களோ, இந்த தேசத்திலே ஒரு அற்புதமான தலைவர் மட்டும்தான் போகின்ற இடத்திலெல்லாம் அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு அற்புதமான தலைவராக நாம் அடையாளம் என்று வைத்திருக்கிறோம். அந்த அரசியல் சாசனம் தான் நம்மை வழிநடத்த வேண்டும். அந்த அரசியல் சாசனம் நம்மை ஆள வேண்டும். அந்த அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதுதான் நம்முடைய பெரும் கடமை. அந்த அற்புதமான கடமையை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தமிழ்நாடு காங்கிரசினுடைய வழக்கறிஞர் அணிக்கு பாராட்டுகளையும், அதற்கான வசதிகளை செய்து கொடுத்த தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைமைக்கும் என்னுடைய பாராட்டுகளை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.